Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல செய்யற மாதிரி உளுந்த வடை எப்படி வீட்லயே அதுவும் மிக்ஸில அரைச்சு மொறுமொறுன்னு செய்யறதுங்கறத பார்க்க போறோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1/4 கிலோ உளுந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச உளுந்தை இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அள்ளி போடுங்க. கண்ணை அப்ப வச்சு இந்த மாதிரி அள்ளி போடும்போது தண்ணி அதிகமா போகாது. இப்போ உளுந்தை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. சேர்த்துட்டு இதில் நம்ம ஐஸ் க்யூப் போட்டு தான் அரைக்க போகிறோம். உளுந்து ஊற வைக்கும் போதே நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி அள்ளி வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து தண்ணியாக இருந்தாலும் சரி, ஐஸ் கட்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம். ஸோ ஏதாவது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்ச உளுந்தில் ஒரு 10லேருந்து 12 ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணி திருப்பி தெளிக்கக்கூடாது, இந்த ஐஸ் கட்டிலேயே தான் அரைக்கணும். ஸோ உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்க்காம தான் அரைக்கணும். உப்பு சேர்த்தா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. ஸோ மாவு அரைச்சது வந்து எந்த ஒரு பதத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு அள்ளும்போது அந்த ஸ்பூனை விட்டு கீழே விழுகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ நான் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள். கரண்டிலேருந்து மாவு விழுகக்கூடாது, இதுதான் பதம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் வடை நல்லா வரும். இப்போ நீங்கள் ஐஸ் வாட்டர் போட்டு நீங்கள் உளுந்து அரைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ மாவு வந்து கொல கொலப்பாக ஆயிரும். ஸோ அரைச்ச மாவை என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 6 மணி நேரம் வைக்கணும். இப்போ நீங்கள் நைட்டே இட்லி மாவு அரைக்கிறீங்கன்னா அதோடையே சேர்த்து உளுந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ மாவை வெளியே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். ஸோ மாவு பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கும்போது மாவு மிதக்கணும். ஸோ கையில் எடுத்தாலும் உளுந்து வந்து ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நீங்கள் காலையில் வடை சுட போகிறீங்கன்னா நைட்டே ஃப்ரிட்ஜில் மாவு அரைச்சி வச்சுருங்க. ஈவினிங் வடை சுட போகிறீங்கன்னா மார்னிங் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 மணி நேரமாவது செட் பண்ணிவிட்டு அப்புறமா வடை செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா மொறுமொறுப்பாக வரும். இங்கே வந்து வடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான பொருட்கள் எல்லாம் போட ஆரம்பிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு காஞ்ச மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 2 பச்சை மிளகா. ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு, அதே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மாவு இந்த வெங்காயம் எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்த மாதிரி நான் ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவை எந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். 5 நிமிஷமாவது கை எடுக்காமல் மாவை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ கையால் தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வடை வந்து நல்லா உப்பலாக வரும். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான். நான் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு. 1/4 கிலோ உளுந்துக்கு 1/4 கப் அரிசி மாவு, அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த உளுந்த வடைக்கு ரொம்ப முக்கியமானது அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். 5 நிமிஷமாவது கை எடுக்காமல் இட்லி மாவை எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வடை சுட ஆரம்பிக்கலாம். ஸோ திருப்பி வந்து மாவை ரெஸ்ட்டில் வைக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட்டில் வச்சு தான் வடை சுடுறோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். சூடாயிருச்சு எண்ணெய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு கையில் நம்ம வடை எடுத்து போடும்போது கரெக்டான ஷேப்பு கிடைக்காது. ஸோ நான் பைப்பிங் பேக்கில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக வந்து ஆயிலில் பிழிஞ்சு விடுறேன். சூப்பராக வந்துச்சு. ஸோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வடை சுட தெரியும், எனக்குமே சுட தான் தெரியும், பட் ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் தான் நான் வடை சுடுவேன். ஸோ சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் பேப்பர்லேருந்து ஈஸியாக மாவை எடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் மாவு இருந்தாலும் ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ நான் ஒரு கையில் வந்துட்டு கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து நான் வடை சுடுறதுனால அது பிழிஞ்சு விடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கையில் வந்துட்டு பைப்பிங் பேக்கை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறங்க. அப்புறம் அதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பு கிடைக்கும். பாருங்கள், நல்லா ரவுண்டாக, ஸோ நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கிரைண்டரில் அரைச்சி வடை சுடும்போது எப்படியா இருந்தாலுமே அந்த கல்லில் அரைப்படும் போது நல்லா சாஃப்டாக வந்துடும் வடை. பட் மிக்சியில் அரைக்கும் போது அந்தளவுக்கு வர்றதில்ல. ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வடை வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து வடை நல்ல பெரிய சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா பைப்பிங் பேக்கில் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து 1 இன்ச் அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த நான் சுற்றுக்க அளவு போதும்னு நினச்சிங்கன்னா 3/4 இன்ச் அளவு வெட்டி எடுத்தாலே போதும். ஸோ வடை வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். உளுந்த விட நல்லா முறுமுறுப்பாக வர்றதுக்கு. பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. உள்ளனா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பன்னு மாதிரி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்போதும் செய்கிற மெத்தட்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ கையில் வடை போடுறதா இருந்தால் தண்ணியில் ஃபஸ்ட்டு கையை நனைச்சிக்கிறங்க. அப்புறமா மாவை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அப்புறமா ஆயிலில் போடுங்க. பட் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் தண்ணி இருக்கிறதால எண்ணெய் மேலே தெரிக்கும். ஸோ பிகினர்ஸுக்கு ரொம்பவே இது கஷ்டம். ஸோ அதை விட வந்துட்டு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் பேக் வச்சுட்டு நீங்கள் போடுறதா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு கசகசன்னு கை இருக்காது. பைப்பிங் பேக் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் கூட மாவை ஃபில் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆயில் அந்த மாதிரி வடை ஷேப்புக்கு நம்ம சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக வடை தயாராகிடும். இனிமேல் நம்ம கிரைண்டரே இல்லாமல் மிக்சிலையும் கடையில் வாங்குற மாதிரி ஒரு வடை தயார் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டாக இருந்ததுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த வடையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் நம்ம மிளகு, சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம அதே மாவையே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த வெங்காயம், மிளகு இதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய பசங்க வந்து அப்படி தான் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சமாவது விரும்பி சாப்பிடுவாங்க. பட் மிளகு, சீரகம் இதெல்லாம் போடும்போது தான் வடையில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா வடை சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம சேனலில் மிக்சியில் மாவு அரைச்சி எப்படி இட்லி சுடுறதுங்கிற டிப்ஸு அது கூட ரெசிபியும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.